இது பார்த்தீங்களா நண்பரே, இது புன்னை மரத்தில் காய்க்கக்கூடிய புன்னக்கட்டை. உடனே நண்பர்கள் கமெண்ட் பண்ணுவாங்க, அட கிணப்பயலே மாமரத்துலையா புன்னக்கொட்டை காய்க்கான்னு கேட்பாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்கும். நான் பொதுவாக கமெண்ட்ஸை பார்க்குறதே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு சொல்லி தருவாங்க. இது பாருங்கள், இந்த பின்னை மரத்துக்கு கொட்டையை வந்து நாங்கள் வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே இதுவரை கொடுத்துருப்போம். 10 லட்சம் பேருக்கு கொடுக்கணும், எங்களுக்கு எய்ம் தான். இது என்னென்னா, புன்னை மரத்துக்கு நிழலில் படுத்தா பைத்தியம் தீரும். புன்னை மரத்துக்கு பூவை மணத்துனா ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் தீரும். அதனால் தலைவிருச்சமாக வைக்கிறதுக்கு அந்த காலத்தில் எல்லா கோயில்களையும் வச்சுருந்தாங்க, இப்போ வைக்கிறதில்ல. அதனால் நீங்கள் மன்னிக்கணும். பொது இடத்துல நடுறதுக்கு இல்லை கோயிலில் நடுறவங்கன்னா தஞ்சாவூர் விதை திருவிழா வாங்க, உங்களுக்கு இலவசமாக விதைகள் கிடைக்கும். நிறைய சேமித்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இது தலைவிருச்சமாக நடுங்க. இது நடுறது வந்து அதில் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் பொதுவாக கோயில்களுக்கு வருவாங்க. அதனால் தலைவிருச்சமாக நடுறதுக்கு அதை பயன்படுத்தணும். பாருங்கள், நிறைய சிகப்பு எறும்பு இருக்குது பார்த்தீங்களா? இதை ஒரு 10 எறும்பை நீங்கள் மிக்சியில் அரைச்சி இது ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா 100% சிட்ரிக் ஆசிட் உள்ள ஜூஸாக தான் இருக்கும். நான் ஒன்று திங்கட்டா, இதில் திங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் மோசமாக தான் தெரியும். ஆனால் அது புடி தரல, உள்ளாடி நிறைய இருக்குது. கிடைக்கிது. இல்லை போச்சு, பார்ப்போம். பாருங்கள், இது ஒரு சரியாக 100% சிட்ரிக் ஆசிட் தன்மை இருக்கும். இது நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது. இது திங்கிறது இல்லை, நிறைய வறுமை எண்ணெய்களில் இதை எங்கள் ஊரில் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது நல்லா கடி தரும். ரொம்ப கவனமாக தான் இது திங்க. நமக்குள்ளே நாக்கில் கடிச்சிச்சின்னா வாழ்க்கை வர இதை மறக்க மாட்டேங்க. இங்கே பாருங்கள், நிறைய இருக்கும். பொதுவாக நான் வந்து அந்த கேவலமான மூலிகைகளெல்லாம் ருசிக்கிறதுனால அந்த எறும்பு என் கையில் விட்டால் அது என்னை கடிக்காது. பாருங்கள், நல்ல சூப்பராக நல்ல புளிப்பாக இருக்குது. மீனுக்கு போடலான்னு நினைக்கிறேன். இந்த 4 எறும்பு வந்து போடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோ ருசியாக இருக்குது. அதனால் நண்பர்களே, இந்த புன்னக்கொட்டையை வந்து தஞ்சாவூர் விதை திருவிழா கொண்டு வரேன். நிறைய வச்சுருக்கேன் பாருங்கள். வாங்க, உங்கள் கோயில்களை நடுறதுக்காக இலவசமாக தர்றதுக்கு வரேன். வாங்க வாங்க வாங்க.